அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் மற்றும் பதஞ்சலி முனிவரை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் என்பது சைவம் வைணவம் சமயத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் தங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு முறையாவது பார்த்து வணங்க வேண்டிய மிக மிக முக்கிய புண்ணிய திருத்தலமாகும். இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விஷ்ணு பகவானின் கையில் உள்ள வலம்புரி சங்கு வடிவம் போல வங்கக்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவாகும். ராமநாதபுரத்திலிருந்து பாம்பன் கடல் மேம்பாலம் வழியாக கடந்து சென்றால் ராமேஸ்வரம் ஊரை அடையலாம். அதாவது ராமநாதபுரம் மண்டபம் வழியாக ராமேஸ்வரம் செல்வதற்கு ரயில் பாதையும் உள்ளது. இதில் அறிய வேண்டிய செய்தி என்னவென்றால், வங்கக்கடல் மேல் ராமேஸ்வரம் செல்வதற்கு பழைய ரயில் பாதை பழுதடைந்து விட்டதால் புதிதாக அகல ரயில் பாதை பிராட்கேஜ் அமைத்து நாட்டு மக்களுக்கு தற்பொழுது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதையை கப்பல்கள் கடந்து செல்ல ஏற்கனவே இருந்த ரயில் பாலத்தின் நடுவே 2 கேட்டுகள் இருந்தன. அதனை கையினால் சுற்றி மேலே தூக்கி இறக்க வேண்டும். ஆனால் புதிதாக கட்டப்பட்ட ரயில் பாலத்தில் முதல் முறையாக ஹைட்ராலிக் முறையில் செங்குத்தாக தூக்கி இறக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் சிறப்பாகும். இதுதான் இந்தியாவில் முதலில் அமைக்கப்பட்டுள்ள ஹைட்ராலிக் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள பாலமாகும் என்பதும் சிறப்பாகும். இந்த பாலத்தின் லிஃப்ட் போன்ற ஹைட்ராலிக் லிஃப்டானது 27 மீட்டர் உயரம் தூக்கும் அளவிற்கு செய்யப்பட்டுள்ளது. இங்கு நின்று புகைப்படம் வீடியோ எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று அடையலாம். ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க பல புண்ணிய திருத்தலங்களையும் பார்த்து வழிபட்டு புண்ணியம் பெற்று செல்லலாம். அதாவது ராமாயண இதிகாசத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தேவிப்பட்டினம், திருப்புல்லானி, சேதுக்கரை, திரு உத்தரகோசமங்கை என்று பல புண்ணிய திருத்தலங்கள் இங்கு உள்ளன. சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது ராமேஸ்வரம் கோவிலை பற்றி பலரும் இதுவரை அறியாத பல முக்கிய வரலாற்று சிறப்புகளை விளக்கமாக பார்ப்போம். ராமேஸ்வரம் கோவிலானது 15 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் கிழக்கு கோபுரத்தின் உயரம் 38.4 மீட்டர் ஆகும். 9 நிலைகள் கொண்டது. மேற்கு கோபுரத்தின் உயரம் 78 அடி கொண்டதாகும். இக்கோவில் முதலில் 12ஆம் நூற்றாண்டில்தான் இலங்கையின் மன்னரான பராக்கிரபாகு என்பவர் மூலம்தான் மூலவர் ராமநாத சுவாமி அம்பாள் மலை வளர் காதலி என்னும் பர்வவர்தனி சன்னதி மற்றும் ஸ்ரீ விஸ்வநாதர் சன்னதியும் கட்டித்தந்துள்ளார். அதன் பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் மன்னர் உதயன் சேதுபதியும் 16ஆம் நூற்றாண்டில் மதுரையை சேர்ந்த செல்வந்தர் ஒருவரும் திருமலை சேதுபதியும் சில கட்டுமானங்களையும் செய்து தந்துள்ளார்கள். நேயர்களே, குறிப்பாக இக்கோவிலின் 2 கட்டுமானங்களை பற்றி அவசியமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, இக்கோவிலின் நந்தி மற்றும் நந்தி மண்டபம். கோவிலின் நந்தியானது கடல் கிளிஞ்சல்கள், செங்கல் மற்றும் சுண்ணாம்பு ஆகியவைகளை கலந்து 22 அடி நீளம், 12 அடி அகலம், 17 அடி உயரமுடன் மிக பிரம்மாண்டமாக கலைநயத்துடன் வெண்மை நிறத்தில் அற்புதமாக நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமநாதபுரம் மன்னர் சின்ன உதயன் சேதுபதி மற்றும் மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கரும் சேர்ந்து நந்தி மற்றும் நந்தி மண்டபமும் கட்டி கொடுத்துள்ளனர். இரண்டாவதாக, கோவிலின் 3வது பிரகாரம் மற்றும் அதில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அற்புத தூண்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 3ஆம் பிரகாரத்தின் அளவு கிழக்கு மேற்காக 690 அடியும் தெற்கு வடக்காக 395 அடியாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அமைந்துள்ள அற்புத சிற்பக்கலை நயத்துடன் கூடிய மொத்த தூண்களின் எண்ணிக்கை 1212 ஆகும். தூண்களின் உயரம் 22 அடி, அகலம் 7.5 அடி ஆகும். 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரத்தை ஆண்டு வந்த முத்துராமலிங்க சேதுபதி என்னும் மன்னரால் இந்த 3ஆம் பிரகார உலக பிரசித்தி பெற்ற தூண்களை அமைத்து கட்டி கொடுத்துள்ளார் என்பது வரலாற்று சிறப்பாகும்.
இந்தியாவில் பல முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க சிவன் ஆலயங்கள் உள்ளன. அதில் குறிப்பாக 12 ஜோதிலிங்கங்கள் மிக மிக முக்கிய வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகும். இவைகள் இந்தியாவின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மக்களையும் ஒற்றுமையாக இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக வடக்கில் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள வாரணாசி என்கின்ற காசி விஸ்வநாதரும், தென்கிழக்கில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரமும் நமது ஆன்மீகத்தையும் இந்திய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இனம் கடந்து பக்தர்களை பக்தி ஆன்மீகம் என்னும் ஒரே அடிப்படையில் ஒற்றுமையோடு தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இணைத்து பாரதத்தின் தொன்மையான இதிகாச இராமாயண வரலாற்றை மக்கள் வழிபாடு செய்து பக்தி மார்க்கத்தில் திளைக்க பெரும் சக்தியாக உள்ளது. அதாவது காசியில் இறந்தாலே முக்தி கிடைக்கும், ஆனால் ராமநாதபுர சாமியை பார்த்து வணங்கினாலே முக்தி கிடைக்கும் என்பதுதான் ஐதீகமாகும். அதாவது ராமேஸ்வரம் என்பது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் 3 வகையிலும் சிறந்த சக்தி வாய்ந்த புண்ணிய திருக்கோவிலாகும். முக்கியமாக சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் அடிமுடி காணாத பேரொளியாய் விளங்கும் ஜோதி உருவமே சிவம் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி உள்ள 12 ஜோதிலிங்கங்களில் மிக முக்கியமான லிங்கம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி லிங்கம். பக்தர்களே, இந்த ராமேஸ்வரம் உருவாவதற்கான சுருக்கமான வரலாற்று கதையை பார்ப்போம். ராமன் சீதாதேவியை இலங்கைக்கு சென்று ராவணனிடம் இருந்து மீட்டு வர ராவணனிடம் போர் புரிந்து இறுதியில் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு வரும்பொழுது ராவணனை கொன்ற பாவத்தினால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிடுகிறது. அதனை அறிந்து கொண்டு வந்த மகரிஷியான கும்பமுனிவர் அகத்தியர் ஸ்ரீராமனிடம் கூறுகிறார், உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிட்டது. அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி குறிப்பிட்ட நல்ல நேரத்திற்குள் உடனடியாக சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வழிபட்டால் மட்டுமே பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறார். அதனை கேட்ட ராமனும் தாங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று பக்தியோடு பணிந்து பக்கத்தில் நின்றிருந்த தனது தீவிர பக்தனான ஆஞ்சநேயரிடம் காசிக்கு அனுப்பி அங்கு சென்று சுயம்பு லிங்கம் ஒன்றை கொண்டு வரும்படி அனுப்புகிறார். ராமனின் ஆணைக்கிணங்கி அனுமனும் காசிக்கு செல்கிறார். காசிக்கு சென்று பார்த்தால் ஊர் முழுவதும் நிறைய சிவலிங்கங்கள் இருக்கின்றன. அதில் எந்த லிங்கம் சுயம்பு லிங்கம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்க, இதற்கிடையில் அகத்திய முனிவர் சொன்ன நல்ல நேரத்திற்குள் சிவலிங்க பூஜை செய்தால்தான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். ஆகவே அனுமன் வருவதற்கு நேரமாகிறது என்பதனால் ராமன், லட்சுமணன் மற்றும் சீதையும் ஒரு முடிவு செய்கிறார்கள். அதாவது மண்ணினாலே ஒரு லிங்கம் செய்து வைத்து பூஜை செய்து வழிபட்டு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து விடலாம் என்று எண்ணி சீதை கையினால் ஒரு மணல் லிங்கத்தை உருவாக்கி வைத்து அதனை ராமன் பிரதிஷ்டை செய்து பூஜையும் செய்து மூவரும் வழிபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அனுமன் காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து பார்க்கிறார். நாம் வருவதற்குள் சிவலிங்க பூஜையை ராமன், லட்சுமணன், சீதாதேவி மூவரும் செய்துவிட்டார்களே என்று வருத்தப்பட்டு அனுமன் ராமனிடம், நான் சிவலிங்கம் கொண்டு வருவதற்குள் நீங்கள் சிவ பூஜை செய்துவிட்டீர்களே என்று கேட்கிறார். அதற்கு உடனே ராமன் சொல்கிறார், அனுமன், நீர் வருவதற்கு நேரம் ஆகிய காரணத்தினால், நல்ல நேரத்தில் சிவபூஜை செய்ய வேண்டிய காரணத்தினாலும் சீதை கையினாலே மண்ணில் லிங்கம் வடித்து பூஜை செய்துவிட்டோம். எனவே நீர் ஒன்றும் வருத்தப்படாதே. வேணுமென்றால் இந்த மணலிங்கத்தை உன்னால் முடிந்தால் அகற்றிவிட்டு நீர் கொண்டு வந்த லிங்கத்தை அதே இடத்தில் வைத்துவிடு என்று சொல்கிறார் ராமன். அனுமன் எதையும் யோசிக்காமல் சரி என்று எண்ணிக்கொண்டு மணல் லிங்கத்தை தனது முழு பலத்தோடும் வலிமையோடும் 2 கைகளாலும் தூக்கி நகர்த்தி பார்க்கிறார். ஆனால் நகர்த்த முடியவில்லை. பின்னர் தனது வாளினால் லிங்கத்தை கட்டி இழுத்து பார்க்கிறார். வாள்தான் அருந்ததே தவிர லிங்கம் மாபெரும் சக்தியோடு சற்றும் அசையவே இல்லை. அப்பொழுதுதான் அனுமன் உணர்கிறார், சீதை உருவாக்கி
ராமனால் பிரதிஷ்டை செய்து வணங்கிய சிவலிங்கத்தின் மகிமை என்னவென்று. உடனே அனுமன் ராமனையும் சீதையையும் வணங்கி, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் சக்தியையும் மகிமையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் பிரதிஷ்டை செய்து வணங்கிய சிவலிங்கத்தை அகற்ற நினைத்தது எனது மிகப்பெரிய தவறுதான் என்றார். ராமனும் அனுமனை மன்னித்துவிட்டு, சரி பரவாயில்லை, எனது ஆணைக்கு இணங்கி நீர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை இந்த லிங்கத்திற்கு வலதுபுறத்தில் வைத்துவிடு. இங்கு வரும் சிவபக்தர்கள் முதலில் நீர் கொண்டு வந்த லிங்கத்தை வழிபட்டுவிட்டு அடுத்து இந்த மணல் லிங்கத்தை வணங்கி வழிபடட்டும் என்று பெரிய மனதோடு தனது பக்தன் மனம் வருத்தப்படாத வண்ணம் வினவினார். ராமன் கூறியபடியே அனுமனும் தான் கொண்டு வந்த காசிலிங்கத்தை வலதுபுறத்தில் வணங்கினார். அந்த நாள் முதல் ராமர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கத்தை ராமலிங்கம் அல்லது ராமநாத சாமி என்றும், அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு காசி விஸ்வநாத சுவாமி என்றும் அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் வலதுபுறம் உள்ள காசி விஸ்வநாத சுவாமியை வணங்கிவிட்டுத்தான் இடதுபுறமுள்ள ராமநாத சுவாமியை வழிபடுகின்றனர். இப்பொழுது முக்கியமான ஒன்றை தெரிந்து கொள்வோம். ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் என்பது புண்ணிய பூமி என்று கூறியிருந்தேன். அதனை மேலும் உறுதி செய்வது என்னவென்றால், இங்குள்ள புனித தீர்த்தங்கள் தான். அதாவது பெரும்பாலும் இங்கு வரும் பக்தர்களுக்கு கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்கள் மட்டுமே தெரியும். அந்த தீர்த்தங்களில் நீராடிவிட்டும் அக்னி தீர்த்தமான கடலிலும் நீராடிவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் கோவிலுக்கு வெளியிலும் பல புனித தீர்த்தங்கள் உள்ளன என்பது பலருக்கும் தெரியாத ஒன்றாகும். அதாவது கோவிலுக்கு உள்ளே 22 புனித தீர்த்தங்களும் கோவிலுக்கு வெளியில் 31 புனித தீர்த்தங்களும் ஆக மொத்தம் 53 தீர்த்தங்கள் உள்ளன. முதலில் கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 தீர்த்தங்களின் பெயர்களை தெரிந்து கொள்வோம். 1 மகாலட்சுமி தீர்த்தம், 2 சாவத்திரி தீர்த்தம், 3 காயத்ரி தீர்த்தம், 4 சரஸ்வதி தீர்த்தம், 5 சேது மாதவ தீர்த்தம், 6 நல தீர்த்தம், 7 நீல தீர்த்தம், 8 கவாய தீர்த்தம், 9 கவாச்ச தீர்த்தம், 10 கந்தமாதன தீர்த்தம், 11 சங்கு தீர்த்தம், 12 சங்கர தீர்த்தம் அல்லது ரிஷி தீர்த்தம், 13 பிரம்மஹத்தி விமோச்சன தீர்த்தம், 14 சூரிய தீர்த்தம், 15 சந்திர தீர்த்தம், 16 கங்கா தீர்த்தம், 17 யமுனா தீர்த்தம், 18 கயா தீர்த்தம், 19 சாத்யாமிருத தீர்த்தம், 20 சிவ தீர்த்தம், 21 சர்வ தீர்த்தம், 22 கோடி தீர்த்தம் அல்லது புண்ணிய தீர்த்தம். பக்தர்களே, 22வது கோடி தீர்த்தம்தான் முக்கியமானது. இது ராமன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு தனது அம்பின் நுனியை பூமியில் அழுத்தியதினால் அதிலிருந்து வந்த புனித நீராகும். இந்த புனித நீரினால்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ராமநாத சாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அடுத்தது கோவிலுக்கு வெளியில் உள்ள 31 புனித தீர்த்தங்களையும் பார்ப்போம். 1 லட்சுமண தீர்த்தம், 2 ராமர் தீர்த்தம், 3 அக்னி தீர்த்தம் அதாவது கடல் தீர்த்தம், இங்கு 3 முறை மூழ்கி எழ வேண்டும். 4வது ஜடா தீர்த்தம், 5 வில்லுன்றி தீர்த்தம் அதாவது பான தீர்த்தம் என்றும் சொல்வார்கள், 6வது வேதாள வரத தீர்த்தம், 7வது பாப விநாச தீர்த்தம், 8வது பைரவ தீர்த்தம், 9 கபிஹி தீர்த்தம், 10வது சீதாகுண்டம் தீர்த்தம், மங்கள தீர்த்தம், அமிர்தவாபி தீர்த்தம், ருண விமோச்சன தீர்த்தம், சீத தீர்த்தம், சுக்கிரவ தீர்த்தம், அங்கத தீர்த்தம், தர்ம தீர்த்தம், பீம தீர்த்தம், அர்ஜுன தீர்த்தம், நகுல தீர்த்தம், சகாதேவ தீர்த்தம், திரௌபதி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஹனும்குண்ட தீர்த்தம், நாக தீர்த்தம், அகஸ்தியர் தீர்த்தம், தனுஷ்கோடி தீர்த்தம், தேவ தீர்த்தம், கஜன் தீர்த்தம், சரவண தீர்த்தம், குமுதன் தீர்த்தம், ஹரன் தீர்த்தம், பனகன் தீர்த்தம், விபீஷண தீர்த்தம் என 31 தீர்த்தங்கள் உள்ளன. மேலும் முக்கியமானது, ராமேஸ்வரத்திற்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு கிழக்கில் உள்ள அக்னி தீர்த்தமான வங்கக்கடலில் காலையில் தீர்த்தவாரியில் குளித்து நீராடிவிட்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் கரைத்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு செல்வது மிக மிக விசேஷமாகும். கடலில் தர்ப்பணம் செய்வதற்கு பலர் அங்கேயே உள்ளார்கள். ஒவ்வொரு பூஜைகளுக்கும் தனித்தனி பணம் செலுத்த வேண்டும். நீங்கள் நன்றாக விசாரித்துவிட்டு பூஜை செய்யவும்.
ஏனென்றால் சிலர் அதிகமாக பணம் கேட்கிறார்கள். அதே போல பல புரோக்கர்களும் இங்கு உள்ளனர். ஏமாந்து விடாதீர்கள். சரியாக விசாரித்து பேசி கேட்டுக்கொண்டு பூஜையை செய்வது நல்லது. இக்கோவிலில் தினமும் அதிகாலையில் 3:30 to 4:30 மணி அளவில் கோமாதா பூஜை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு வழிபடுவதும் சிறப்பாகும். அதே போல நீங்களே அக்னி தீர்த்த கடல் கரையிலும் கோமாதா பசுவிற்கு பூஜை செய்து வழிபடுவது நல்லதாகும். ராமேஸ்வரம் கோவிலில் தினமும் ஸ்படிகலிங்கம் பூஜை நடைபெறுகிறது. அதிலும் கலந்து கொண்டு வழிபட்டு சிவனின் அருளை பெற்று விபூதி பிரசாதம் பெற்று அதனை நெற்றியில் அணிந்து கொள்வது மிகவும் விசேஷமாகும். மேலும் இந்த அக்னி தீர்த்த கடல் கரையோரம் தமிழ்நாடு தங்கும் விடுதி உள்ளது. அதன் பக்கத்திலேயே மிக முக்கியமான அகத்திய மகா முனிவரின் கோவில் மற்றும் புனித தீர்த்தம் உள்ளது. பக்தர்கள் இங்கும் அவசியம் சென்று அகத்திய மகா முனிவரையும் வழிபட்டுவிட்டு அங்கு உள்ள தீர்த்தத்தை பிடித்து தெளித்து கொண்டு புதிய குவளையில் தீர்த்த நீரை பிடித்து கொண்டு தங்கள் வீடுகளில் வந்து தெளித்து விடலாம். இதனால் வீட்டில் உள்ள சகல தோஷங்களும் நீங்கும். பூஜை அறையிலும் தீர்த்தத்தை வைத்து வழிபடலாம். இது கங்கை தீர்த்தத்துக்கு இணையான தீர்த்தமாகும். இப்பொழுது கோவிலின் உள்ளே சென்று பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்ப்போம். அதாவது கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக சென்றால் முன் மண்டபத்தில் உள்ள விநாயகர் மற்றும் முருகர் சன்னதியை வழிபட்டுவிட்டு உள்ளே சென்றால் மிகப்பெரிய நந்தி பகவான் உள்ளார். அவரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு கடந்து சென்றால் உள் மண்டப வாயலில் விநாயகர் மற்றும் முருகரையும் வழிபட்டுவிட்டு உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமரத்தையும் தொட்டு வணங்கி வேண்டிக் கொண்டு அர்த்த மண்டபம் வழியாக வலதுபுறம் சென்று முதலில் வலதுபுறம் உள்ள காசி விஸ்வநாதர் அவரையும் வணங்கிவிட்டு பக்கத்தில் இடதுபுறம் உள்ள ராமநாத சுவாமியையும் வணங்கிவிட்டு அப்படியே மூலவ கருவறை உள்பிரகாரத்தை சுற்றி வந்துவிட்டு பக்கத்தில் அம்மன் சன்னதிக்கு சென்று இந்த அம்மனின் தமிழ் பெயர் மலைவளர் காதலி என்றும் சமஸ்கிருதத்தில் பர்வத வர்த்தினி என்றும் அழைக்கப்படுகிறாள். உள்ளே சென்று அம்பாளை மனமுருகி வேண்டி வணங்கி கொண்டு அம்மன் சன்னதி பிரகாரத்தை சுற்றி வந்துவிட்டு வெளிப்பிரகாரத்தை அதாவது அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரே நேர்கோட்டில் 1212 தூண்கள் கொண்ட பார்ப்பதற்கே கண்ணை கவரும் வண்ணம் வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு இருக்கும் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துவிட்டு நேராக சனி மூலையில் அமைந்துள்ள நடராஜர் சன்னதிக்கு முக்கியமாக வர வேண்டும். அங்குதான் 18 சித்தர்களில் ஒருவரான முக்கிய சித்தரான பதஞ்சலி மகாமுனிவர் ஜீவசமாதி. அதாவது பக்தர்களே, இந்த ஜோதிர்லிங்கம் ராமநாத சாமியை பல சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள் வந்து தவம் புரிந்து வணங்கி அருள் பெற்று சென்றுள்ளார்கள். அதில் மிக முக்கியமாக பதஞ்சலி முனிவர் இங்கு ஜீவசமாதி அடைந்து வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து சக்தியுடன் அருள் பாலித்து வருகிறார். பதஞ்சலி முனிவர் சிவபெருமானிடம் நேரடியாக யோக கலையை கற்று இவரின் பல சீடர்களுக்கும் யோக கலையையும் கற்றுத்தந்துள்ளார். இவர் ஆதிசேஷனின் அவதாரமாக கூறப்படுகிறது. அதே போல பதஞ்சலி முனிவர் தான் யோக சூத்திரம் என்ற முதல் நூலையும் எழுதி உள்ளார் என்பது சிறப்பாகும். ராமேஸ்வரம் வரும் அனைத்து பக்தர்களும் அவசியம் இந்த சக்தி வாய்ந்த பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதிக்கும் அவசியம் வந்து அமர்ந்து தியானம் செய்து இவருடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் அங்கிருந்து வெளியில் கிழக்கு கோபுரம் வாசல் அருகில் வந்தால் 16 அடியில் ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் பூமிக்கு அடியில் 8 அடியும் பூமிக்கு மேலே 8 அடியும் உயரத்தில் மிக சக்தியுடன் ராமபக்த அனுமானாக விஸ்வரூப தரிசனம் தந்து வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து அருள் பாலித்து வருகிறார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் கொடிமரம் அருகில் சென்று விழுந்து கும்பிட்டுவிட்டு சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் அனைத்து மனபாரங்களையும் பாவ தோஷங்களையும் காசி விஸ்வநாதர், ராமலிங்க சாமி மற்றும் பதஞ்சலி முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு மன நிறைவோடு கோவிலை விட்டு வெளியே வரலாம். பக்தர்களே, ராமேஸ்வரம் தீவை விட்டு கிளம்புவதற்கு முன்பு பக்கத்தில் 3-4 கிலோமீட்டரில் ராமர் பாதம் உள்ளது. கோதண்டராமன் சன்னதி உள்ளது. தனுஷ்கோடி கடற்கரை மற்றும் அழகிய கலங்கரை விளக்கம் உள்ளது. இயற்கை அழகு நிறைந்த இடங்கள். பல படங்களில் இந்த இடங்களை படம் பிடித்து காட்டியிருப்பார்கள்.
இதுதான் தனுஷ்கோடிக்கு செல்லும் பாதை. அற்புதமான காட்சிகள் இங்கு உள்ளன. அதாவது இரண்டு புறமும் கடல் சூழ்ந்த தீவு இந்த இடம். இதுதான் கலங்கரை விளக்கம். அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான தனுஷ்கோடி என்ற அழகிய நிலப்பரப்பு இந்தியாவில் உள்ளது என்பது மிகவும் அதிசயமான ஒன்று. இந்த இடத்தை தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய இடம். தனுஷ்கோடி கடற்கரையை பார்த்து ரசித்துவிட்டு அங்கிருந்து நேராக ராமநாதபுரம் சென்றால் சேதுக்கரை திருப்புல்லானி என்ற மிக பழமையான 108 திவ்ய தேச பாடல் பெற்ற தலம், அதாவது ஆதி ஜெகநாத திருத்தலம் பெருமாள் கோவில் உள்ளது. இது பார்க்க வேண்டிய முக்கியமான திருத்தலமாகும். திருப்புல்லானி கோவிலிலிருந்து நேராக 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் சென்றால் திரு உத்தரகோசமங்கை என்ற மிக பழமையான சக்தி வாய்ந்த திரு மங்களநாதர் மங்களாம்பிகை திருக்கோவில். இது சுயம்பு சிவபெருமான் இங்கு உள்ளார். திரு உத்தரகோசமங்கை அருகிலேயே பக்கத்தில் சுயம்பு திரு வராகி அம்மன் கோவிலும் உள்ளது. அதனையும் பார்க்க வேண்டிய கோவில். நமது சேனலிலேயே ஏற்கனவே திரு உத்தரகோசமங்கை மற்றும் பக்கத்தில் உள்ள சுயம்பு வராகி அம்மன் கோவிலை பற்றியும் போட்டுள்ளேன் பதிவு. அதனையும் இதில் இணைத்துள்ளேன், பார்த்து மகிழுங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவின் மூலம் ராமேஸ்வரம் கோவிலை பற்றியும் ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தலங்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்பெற்று புண்ணியம் பெற்றிருப்பீர்கள். பதிவு பிடித்திருக்கும் அவசியம் பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடைவார்கள். பதிவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.